தலைவர்கள். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் பார்த்து நான் அந்த பக்கம் தள்ளப்படணும். ஓ! இவர் எப்படி இந்த உலகத்தில வாழ்ந்தாலும், இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் இல்லாமல் ஆண்டவருக்காக தன்னைத்தான் தாழ்த்தி, இந்த உலகத்தின் சாயல் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறிட மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நீங்கள் யூ ஆர் ஷோயிங் அ ரோல் மாடல், யூ ஆர் ஷோயிங் அ வே. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்க. அநேகர் கேட்டுக்கு போகிற வழி அது விசாலமாக இருக்கிறது. இடுக்கமான வாசலை சிலர் தான் தெரிந்து கொள்ளணும். அந்த இடுக்கமான வாசலை தலைவர்கள் தெரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்போ அந்த தலைவர்களை பார்க்க பார்க்க ஜனங்க அந்த பக்கமாக ஈர்க்கப்படுவாங்க. இதுதான் வரலாறுல நடந்தது. நமக்கு இருந்த மூதாதை இதுவரையிலும் அவர்களை பார்த்து, ஊழியக்காரர்களை பார்த்து, தலைவர்களை பார்த்து தாழ்மையை கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்குள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தவர்களை பார்த்தோம். அப்போ அவங்கக்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொண்டோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற தலைவர்களாக இருக்கிற சபையை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், உங்களை பார்த்து அந்த வாலிபனோ அந்த சபை மெம்பரோ என்ன கற்றுக்கொள்ளுகிறாங்க, இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாரையும் தப்பு சொல்லிட்டு யாருமே மாறாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அப்போ யார் தான் தப்பு செய்கிறா, யார் தான் தப்பை ஒத்துக்க போகிறா? அப்போ முக்கியமாக அதை ஒத்துக்கிறது, முக்கியமாய் தன்னை தான் திருத்தி கொள்வது எங்கே வரணும்னா டாப்பில் வரணும், லீடர்ஷிப்பில் வரணும். நீங்கள் என்ன போதிக்கிறீங்க, உங்களுடைய மெசேஜ்